Hello everyone, welcome to Mr. Researcher. Today நாம SPSS 25th version எப்படி இன்ஸ்டால் பண்றது விண்டோஸ் 11ல அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இது டோட்டலா பைரேட்டட் வெர்ஷன் தான். ஸோ இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம விண்டோஸ்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஆஃப் பண்ணும். ஸோ விண்டோஸ் செக்யூரிட்டி ஆஃப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சர்ச் மெனுல போய் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணி வர விண்டோஸ் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதில் போனீங்கன்னா வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங், அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க. So, do you want to allow this app to make changes to your device? Yes. Next, cloud delivered அதையும் ஆஃப் பண்ணிடுங்க. Then next, automatic sample submission off. Last, temper protection off. Next, home வாங்க. Then மறுபடியும் firewall and network protection குள்ள போய் domain network குள்ள போய் ஆஃப் பண்ணுங்க. இதுலயே அதே போல எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேக், பிரைவேட் நெட்வொர்க் ஆஃப், இங்க எஸ் கொடுத்துருங்க. பேக், பப்ளிக் நெட்வொர்க் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆஃப், இங்க எஸ் கொடுத்துருங்க. பேக், ஹோம். ஸோ வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன், அடுத்தது ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் ரெண்டுலையும் ஆஃப்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தென் இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபோல்டருக்குள்ள போயிடுவோம். இது SPSS 25 ஓட ஃபைல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா IBM SPSS Statistics 2564 வரும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஸோ இதில் ரெண்டு இருக்கும். கீங்கிற ஒரு ஃபோல்டரும் SPSS 25 Win64 இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். டபுள் கிளிக் பண்ணுங்க. Do you want to allow this app from unknown publisher to make changes to your devices? Yes. So license and material, next. ஸோ இந்த ஆப்ஷனில் இம்பார்ட்டன்ட் ரீட் கேர்ஃபுல்லிங் இருக்குது. ஐ அக்செப்ட்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் இன்ஸ்டால் IBM SPSS Statistics Essential for Python. ஸோ இந்த இதில் நோன்னு உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ்ங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட் கேர்ஃபுல்லியும் போய் ஐ அக்செப்ட் டேர்ம் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இதுலேயும் ஐ அக்செப்ட் தி டேர்ம் அண்ட் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ டெஸ்டினேஷன் ஃபோல்டரு ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். ஸோ டெஃபினட்டாக நெக்ஸ்ட், அடுத்தது இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ இதை பற்றி எந்த வரையும் பண்ணிக்க தேவையில்லை. இது பைத்தான் கோடை நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இந்த பைத்தான் கோடிங் இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஸோ பைத்தான் கோடிங் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் இந்த பாப்அப் விண்டோவில் இந்த ஸ்டார்ட் SPSS Statistics 25th லைசன்ஸ் ஆத்தரைசேஷன் விசார்ட் நவுன்னு இருக்கும். இதை தெளிவாக ஃபைனல் ஸ்டெப்பில் டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு அன்டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ்னு நம்ம கொடுத்துடணும். ஸோ இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கீன்னு இருக்கிற இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்கிற ஐசிசர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ லோக்கல் டிஸ்க் C டிரைவ் பண்ணோம்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா IBMன்னு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா SPSS, அதுக்குள்ளே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்குள்ளே 25th,
ஸோ ஃபைனலாக இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த பாப்அப் விண்டோவில் த டெஸ்டினேஷன் ஆல்ரெடி ஹேஸ் எ ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லும். ரீப்ளேஸ் தி ஃபைல் இன் தி டெஸ்டினேஷன் கொடுத்து கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த ப்ராசஸை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். SPSS நம்ம ஓப்பன் பண்ணுவோம். IBM SPSS இங்கே வந்ததுன்னா ஓகே, வரலைன்னா இங்கே சர்ச் பண்ணுங்கள். SPSSன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்பீடும் வந்து உங்களோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் வந்து இந்த SPSS வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ உங்களோட சிஸ்டம் வந்து கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் லெவல் வந்து ஹையர் ஹேண்டடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஓப்பன் ஆகி சீக்கிரம் க்ளோஸ் ஆகும். அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களோட சிஸ்டம் அது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் ஹையர் ஹேண்டில் ஒர்க் ஆகிறங்காட்டி அந்த ப்ராப்ளமாக ஃபேஸ். ஸோ நமக்கு இந்த கிராக் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4156 டேஸ்க்கு வந்து இது இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த விண்டோவை நீங்கள் ரிமைனிங் வேண்டாம், நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஓப்பன் பண்ணுறது வேண்டாம்னா do not show the dialog in futureன்னு கொடுத்துட்டு க்ளோஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது, டைரெக்டாக வந்து SPSS ஃபைல் ஓப்பன் ஆயிடும். ஸோ அவ்வளோதான், ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ do you want to process save content? No. ஸோ இப்போ ஃபைனல் தேர்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற விண்டோஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ அதே போல் சர்ச்சில் போய் விண்டோஸ் செக்யூரிட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷனுக்கு போய் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷனுக்கு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் கீழே மேனேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ண எல்லா செட்டிங்கையும் ஆன் பண்ணுறோம். ரியல் டைம் ப்ரொடக்ஷன், அடுத்தது கிளவுட் டெலிவர்டு ப்ரொடக்ஷன், ஆட்டோமேட்டிக் சாம்பிள் சப்மிஷன், டெம்பர் ப்ரொடக்ஷன், தென் நெக்ஸ்ட்டுக்கு ஹோம்க்கு வந்து ஸோ இதை ஆன் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபயர்வால் நெட்வொர்க்கை அதே போல் உள்ளே போகிறோம். வெளியில் ஆன் பண்ணாமல் உள்ளே போய் டொமைன் நெட்வொர்க் ஆன், எஸ். ப்ரைவேட் நெட்வொர்க் டர்ன்ட் ஆன், எஸ். பப்ளிக் நெட்வொர்க் டர்ன்ட் ஆன், எஸ். ஓகே, ஃபைனலாக எல்லாமே ஆன் ஆச்சு. ஸோ செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டோம், நோ இஷ்யூ. ஸோ ஃபைனலாக எல்லா செக்யூரிட்டிஸும் ஆன் பண்ணிட்டோம். தென் இப்போ ஸோ இது என்னென்னா விண்டோஸ் செக்யூரிட்டியை ஆஃப் பண்ணி இந்த பைரேட்டட் வெர்ஷன் போடுறதுனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பாஸ்ட் 1 இயர்க்கு மேலே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு வைரஸ் த்ரெட்டும் இதில் கிடையாது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.